வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சமையலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு வச்சு சூப்பரான அல்வா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஒரு கப் பாசி பருப்பை வச்சு ரொம்ப ஈஸியாக அல்வா எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாசிப்பருப்பு அல்வா பண்ணுறக்கு ஒரு கப் பாசிப்பருப்பை பார்த்திங்கன்னா தண்ணியில் 2 டைம் கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்தாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். அல்வா செய்ய ஒரு பேன் எடுத்துருக்கேன். பேன் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா உருகுனதுமே இதில் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பை வறுத்துட்டேன். இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். முந்திரி பருப்பு எடுத்து வேறு ஒரு பவுலில் போட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் பாசி பருப்பு மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துட்டு நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி வச்ச பாசி பருப்பு விழுதை நெய்யில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா பாசி பருப்போட பச்சை வாசம் போகிற அளவுக்கு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட பார்த்திங்கன்னா காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். பாதி சேர்த்துருக்கேன். முதல்ல இந்த பாதியில் பாசிப்பருப்பை விழுதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மீதி இருக்கிற பாலையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். லோ ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா இது நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா பால்லையே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த பாசிப்பருப்பு விழுது நம்மளுக்கு குக் ஆகும். லோ ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா பால்லேயே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு விழுது பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை நல்லா இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு கப் பாசி பருப்புக்கு 1.25 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா பாசி பருப்போட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இனியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா இந்த பாசிப்பருப்பு அல்வா திரண்டு வரணும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கலாம். நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரிலீஸ் ஆகி வருது பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாசிப்பருப்பு அல்வா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஆமினா சமைச்சேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.